விஷயம்? எல்லாரும் வந்திருக்கீங்க. நண்பன் பேரு வாசு. மெழுகுபதி சின்னத்துல நிக்கிறாப்ல. சின்னத்தை நல்லா உத்து பாத்துக்கங்க பாட்டி. நீங்க பாட்டுக்கு கை நடுங்குதுன்னு ஓட்ட மாத்தி கித்தி போட்டுறாதீங்க. மெழுகுபதி சின்னத்தை பார்த்து போடுங்க. என்னடா அவன் வந்த வரைய ஆரம்பிச்சிட்டான்டா. அப்பப்ப வேலையும் பாப்போம்டா. பரம்பாட்டி. கூட்டத்தை பாத்தியா? சமத்தியா இருக்குல்ல? கூட்டம் எல்லாம் சரித்தாங்க. அங்க ட்ரெண்டே மாறி போச்சு. பசங்க வேற ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் செய்யறோம், ஓட்டு போடுங்கன்னு கேக்குறோம். அவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஓட்டு கேட்காமல போயிட்டு இருக்காங்க. நம்ம என்னமோ வைக்க கூடாத இடத்துல கை வச்சுட்டோமோன்னு தோணுதுங்க. நாங்க வந்து போஸ்ட் மேல அவனுக்கு போஸ்ட் ஓட்றாங்க சார். கேட்டா அடிக்கறாங்க சார். எங்களே சார் அடிக்கிறீங்க சார். தப்பு பண்ணது அவங்க சார். முதல்ல அவங்களே கேளுங்க சார். சார் அவங்கள எதுல எல்லாரையும் எதுக்கு சார் அனாவசியமா பசங்களை அரெஸ்ட் பண்ணீங்க? நடு ரோட்ல அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கீங்க. போலீஸ்னாலே அரசியல்வாதிக்கு தான் ஜாலர் அடிப்பீங்களா? பசங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க? தப்புனா தப்பு. பிரச்சனைனா ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஸ்டூடண்ட்ஸ் அலட்சியமா போச்சா சார் உங்களுக்கு எல்லாம்? ஏய் எவையா ஸ்டூடண்ட்? ஏய் கூப்பிடு அவங்கள எல்லாம். பாரு இவனுங்க எல்லாம் ஸ்டூடண்ட் ஆயா? நடு ரோட்ல மூஞ்சி கிழிய சண்டை போட்டுருக்கா. சட்டை கிழிஞ்சு தொங்குது பாரு. இவெல்லாம் ஸ்டூடண்டா? அவனுக்கு தப்பு பண்ணியே பழகி போச்சு. நானே பல தடவை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். எத்தனையோ தடவை தூக்கி உள்ள போட்டிருக்கேன். ஆனா எம்எல்ஏ எம்பின்னு சொல்லி வெளியே போயிடுவான். அவன் ரவுடி பொறுக்கி திருட. ஜனங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? புதுசா உள்ள வந்திருக்கிய, நீ எதுல டிஃபரன்ஸ் காட்ட போற? ஜால்ரா அடிக்கிறாங்க. ஜால்ரா எவையா ஜால்ரா அடிக்கிறான்? வெக்கமா இருக்கியா? அவன மாதிரி ஆளுங்களுக்கு கேட் திறந்து விடுறதுக்கும் விஷ் பண்றதுக்கும் வெக்கமா இருக்கியா? ஒன்ன மாதிரி ஆளு பொறுப்புக்கு வந்தா சந்தோஷமா நெஞ்சு நிமித்தி விஷ் பண்ணுவேன். உன் எனர்ஜியை இதுக்கெல்லாமா வேஸ்ட் பண்ணுவேன்? ரோட்ல நின்னு நேருக்கு நேரம் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டா அது வெற்றியா? யங் பிளட் அனாவசியமா சிந்தக்கூடாதியா. நீ மட்டும் கரெக்டா இருந்தா பத்தாதியா, உன் கூட இருக்கிறவன கரெக்டா இருக்கணும். அப்ப எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களால எங்கேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கரெக்டா இருந்தா ஜெயிக்கலாம். பெஸ்ட் ஆஃப் லக். போய் வேலையை பாரு. போங்க. நம்ம ஓட்டு தம்பிக்கு தான். ஜெயிக்கிறோம். குட்டி உரிமை, குட்டி மகன் நமக்கு. பாத்துரா விழுந்து விழுந்து தொலைச்சிட போற. நான் கைய விட்டுட்டு ஓட்டுவேன். விளங்காத பையன். வாசு இல்லங்கடா, ஊருக்குள்ள வராதீங்கடா. எல்லாரும் அடிக்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்கடா. அவங்க எல்லாம் ஒரே ஜாதிடா. நமக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கடா. சொன்னா கேளுங்கடா. டேய் ப்ளீஸ்டா போயிடுங்கடா. வாசு வேணா வாசு, அடிச்சுடுவாங்க வாசு. சொன்னா கேளுங்கடா. அடிக்கட்டும். டேய்
என் மேல கை வச்சீங்கன்னா, என் மேல ஒரு அடி பட்டுச்சுன்னா, சின்ன கீறல் விழுந்துச்சுன்னா, என் உசுருக்கு ஆபத்துனா இந்த தொகுதியில் எலெக்ஷன் நடக்காது. ஒரு கேண்டிடேட் உசுருக்கு ஆபத்துனா அந்த தொகுதியில் எலெக்ஷன் நின்று போயிடும். வாலும் ஜெயிக்க மாட்டான், நானும் ஜெயிக்க மாட்டேன். அதை தாண்டி என்ன அடிக்கணும்னா வா அடே. அறிவிட்ட பாயதுவா புட்டி இல்லாம கக்கே ஜெயிச்சு வந்துட்டானுவ. போ ஒரு பையன் ஓட்டு போட போறது இல்ல. இந்த ஊர்ல ஒரு ஓட்டு கூட மாறி விடாது. போ அதை முடிவு பண்ண வேண்டியது யாரோ 4 பேர்ல. ஜனங்க. எத்தனை எத்தனை நீண்ட இரவுகள் என்றைக்காவது விடியாதா? எத்தனை எத்தனை கோடி கவலைகள் இன்றைக்காவது முடியாதா? எப்படியா இருக்குது? ஜெயிச்சலாம்ல? சான்ஸே இல்லைங்க. என்னையா சொல்ற? நம்ம தாங்க ஜெயிப்போம். ஒட்டு மொத்தமா எல்லா இடத்துலயும் ஒர்க்கு சுபா கண்ணு மாதிரி போயிட்டு இருக்குல்ல. அன்னைக்கு ட்ரெண்டே மாறி போச்சுன்னு சொன்ன. மாறிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு பேரு தாங்க ட்ரெண்ட். ஏங்க நமக்கு சின்னம்னு ஒண்ணு இருக்குல்ல, 1000 பேர் புதுசா வரட்டும். பொதுவாவே நம்ம ஜனங்கள்ட்ட ஒரு மென்டாலிட்டி உண்டு. ஹோட்டலுக்கு உள்ள போய் சாப்பிடுற வரைக்கும் தான் அதை சாப்பிடலாம் இதை சாப்பிடலாம் மனசு கிடந்து அலையும். உள்ள போயாச்சுன்னா உங்களை இட்லியும் தாண்டி மனசு எங்கேயும் போகாது. அது மாதிரி பூத்துக்குள்ள வர்ற வரைக்கும் தான் குழப்பமெல்லாம். வந்து சின்னத்தை பார்த்து ஓட்ட போட்டு போயிட்டே இருப்பான். அது ஒரு வியாதி மாதிரி பரவி கிடக்குங்க. அதே தாண்டி நமக்குன்னு ஜாதி ஓட்டு இருக்குங்க. அதுல ஒரு ஓட்டு கூட மாறி போகாது. ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கப்படாதா? அலற விட மாட்டீங்களா? விட்டா வளர்ந்துருக்கலாக்கும். ஏய் என்னையா ஜாதி ஓட்டு? என்ன ஜாதி ஓட்டு? ஜாதி அனுப்பியா நிக்கிறாரு. தனிப்பட்ட பவர் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தியா. இன்னைக்கே பார்ட்டி ஓட்டு ரிசைன் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் என்னன்னா அவர் டெபாசிட் வாங்குற ஆள் இருக்காங்க. இப்போ ஏன் கணக்கு பிரகாரம் எப்படியும் ஒரு 86,000 ஓட்டு ரீடிங்ல ஜெயிப்பார் அவர். சொச்சம் அப்படி சொல்லியா? சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு இன்னும் பயமா இருக்குங்க. பூனை கண்ணு மூடிட்டு பால் குடிச்சா உலகமே இருண்டு போச்சுன்னு நினைச்சுக்குமா? அந்த மாதிரி இருக்குங்க இவங்க பேசுறதெல்லாம். ஒட்டு மொத்தமா அந்த பசங்களோட போர்ஸ் அப்ரோச் எல்லாம் வேற மாதிரி இருக்குங்க. எதுக்கு நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. என்னையா நீ யானை பூனை என்னமோ புதுசா கதை ஓட்ட மாத்தி போடுவான். என்னைய பேச நீ? என்னையா மடத்தனமா பேசிட்டு இங்க இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத. உன் பாதையில நீ போ. உன் மனசுல பட்டதெல்லாம் என்னென்ன விஷயம் எதெல்லாம் ராங்கா இருக்கோ என்கிட்ட வந்து சொல்லு. நீங்க என்ன பண்றீங்க? ஏடா முக்கியமான இடத்துல ஒட்டாம விட்டீங்களா? 3 தெருவு சேர்ற இடம், ஜனங்கள்லாம் முக்கியமா பாக்குறடா. இந்த இடத்துல ஒட்டாம விட்டீங்களா? சரி இறங்குங்க. எப்படி ஏறினீங்க? அது இந்த இடத்துல போஸ்ட் ஓட்டுங்கிற ஆர்வத்துல ஏறிட்டேன். நான் எப்படி இறங்குறதுன்னு தான் தெரியல. டேய் பிடிங்கடா. டேய் வாங்கடா. வாங்கப்பா. கை கொடுங்கப்பா. கால்லாம் அழுக்கா இருக்குடா. பள்ளிக்கூடம் போற பசங்க. நாங்க எங்க பள்ளிக்கூடம் போறோம்? இவன் தான் சுத்திட்டு இருக்கான். நீங்க வைங்க. ஐயோ கை கொடுங்க. பாத்து பாத்து. ஐயோ பா. என்னாச்சுடா? ஏ கையில மோதிரம் திரும்பி இருக்கு. அதான் குத்திடுச்சு போல் இருக்கு. எல்லாம் இவனாலதான். இவனுக்கு வாங்கி கொடுத்த மோதிரத்தை என் கையில மாடி விட்டான். அதை நானும் கழட்டி பாக்குறேன். கழட்டவே முடியல. தானா கழட்டாதான் உண்டு. சரி சரி வாங்க. அப்புறம் இந்த மகாமகம் குளம் இருக்கு பாரு, அந்த ஏரியாவுல ஒரு போஸ்ட் கூட இல்ல. காந்தி பார்க் பக்கமும் ஒரு போஸ்ட் கூட இல்ல. எல்லா இடத்துலயும் ஓட்டிடுங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. நல்லா இருக்கு. வாசு இந்த சித்தப்பா வர சொன்னார்.